கொஞ்சம் கெட்டியா வந்துடுது அல்வா. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலரிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டி படட்டும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும், கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இந்த விழுது வந்து மிக்சியில போட்டு அரைச்சும் பண்ணலாம், இல்ல நீங்க துருவிட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். துருவினா கொஞ்சம் பெருசா பெருசா தெரியும். இந்த மாதிரி அரைச்சிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு நைஸா இருக்கும், அல்வா பதத்துல வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கலர்லாம். கொஞ்சம் இன்னும் கெட்டி ஆகட்டும், ஆறிட்ட ரொம்ப கெட்டி ஆயிடும். அல்வா நல்லா கெட்டி ஆயிடுத்து. இந்த மாதிரி திரண்டு வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலரி வச்சுட்டு நம்ம நட்ஸ் நெய்யில வறுத்து வச்சிருக்கோம்.